இந்த மாகாளய அமாவாசைன்னா என்ன அப்படின்னா, ஆடி அமாவாசையில பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்ட நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பூமியை வந்து அடையக்கூடிய காலம்தான் இந்த மாகாளய அமாவாசை. இவங்க நம்மளை தேடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. எத்தனை பேர் இவங்களுக்கு நீங்க சாப்பாடு வச்சீங்க, எத்தனை பேர் இவங்களை வெறுங்கையா திருப்பி இதே லோகத்துக்கு அனுப்பிச்சிங்க. பித்ருலோகத்துக்கு போகல அப்படின்னா யம தர்மராஜன் இவங்களுக்கு மீண்டும் தண்டனை கொடுப்பாங்க. இந்த பித்ரு சாபம் வராமல் இருக்கிறதுக்கு மாகாளய அமாவாசையில் திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுங்க. உங்கள் முன்னோர்களுக்கு எள்ளு தண்ணீர் நீங்கள் இறைக்கணும். இப்போ நாமெல்லாம் புலம்பிட்டு இருப்போம், நான் என்னென்னவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், என் வாழ்க்கை இன்ச்சு கூட முன்னோக்கி போக மாட்டேங்குது. அப்போனா என்கிட்ட புண்ணியமே இல்லைன்னு அர்த்தம். நான் தர்ப்பணம் கொடுத்துட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த முன்னோர்களுடைய மொத்த ஆசீர்வாதமும் அவங்க வச்சிருக்கிற மொத்த புண்ணியமும் என்னை வந்து சேரும். முன்னோர்கள் யார் எப்போ இறந்துருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்த ஒரே நாளில் திதி கொடுத்துட முடியும். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, நான் யாருக்கு வேணாலும் திதி கொடுக்க முடியும். இப்போ உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நான் திதி கொடுக்க முடியாது, ஆனால் மாகாளய அமாவாசையில் இது முடியும். இதனால நான் காகைக்கு சாப்பாடு வைக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசாகி இந்த கட்டிலில் படுத்துட்டு ஒரு மரணம் வரும் இல்லையா, அப்படி வராது. ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பொதுவாக அமாவாசை அப்படின்னாவே ஒரு சிறப்பான நாள்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னோர்களுக்கு வந்து அவங்கள நினச்சி வழிபடுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அமாவாசையில் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாகாளய அமாவாசை அப்படிங்கிற சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த முன்னோர்களுக்கான வழிபாடுக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், மாகாளய அமாவாசைனா என்ன சிறப்புகள்லாம் இருக்குது, அதை தாண்டி முன்னோர்களை இந்த நாளில் வழிபடுறதுக்கான காரணம் என்ன? வருகிற செப்டம்பர் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் 1 மணிக்கு மாகாளய அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது. இந்த அமாவாசையில் ஒரே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, கரெக்டாக முழு பகல் பொழுதுலையுமே அமாவாசையாக இருக்குது. ஆமாம், நீங்கள் 6 மணிக்கு இப்போ தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினச்சாலும் 6 மணிக்கே விடிஞ்ச உடனேயுமே அமாவாசை. ஏன்னா மிட் நைட்லேயே ஸ்டார்ட் ஆகி மிட் நைட்லேயே முடியுது. 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 1:40க்கு முடியுது. அப்போ பகல் நேரம் முழுவதும் இங்கே அமாவாசை தான். இது வந்து மிகச்சிறந்த வரப்பிரசாதம். ரெண்டாவது, இந்த மாகாளய அமாவாசைன்னா என்ன அப்படின்னா, ஆடி மாதம் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகள் பிரசித்தி பெற்றது. ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்ட நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பூமியை வந்து அடையக்கூடிய காலம்தான் இந்த மாகாளய அமாவாசை. இதுக்கு அர்த்தமே மாகாளயம் அப்படின்னா கூட்டமாக வருதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அமாவாசைக்கு முன்னாடி தேய்பிரையில் ஒரு 15 நாள் இருக்கு இல்லையா, இந்த 15 நாளுக்கு பேர் வந்து மாகாளய பட்சம் அப்படின்னு. பட்சம் அப்படின்னா 15 நாட்கள் அப்படின்னு. மாகாளயம் அப்படின்னா கூட்டாக வருதல். எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே யார் வரா, எங்கேருந்து வரா, நம்மளுடைய பித்ருக்கள் வராங்க, அவங்களுடைய பித்ரு லோகத்திலிருந்து வராங்க. எங்கே வராங்க அப்படின்னா இந்த பூமிக்கு வராங்க. இப்போ அடுத்த கேள்வி, எதுக்கு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ எத்தனை கிலோமீட்டர் இவங்க ட்ராவல் ஆகி வந்திருப்பாங்கன்னு ஒரு சின்ன கணக்கு போடலாம். இப்போ நாம் இறந்து உயிர்ங்கிறது வந்து ஒரு ஒளியின் ரூபத்தில் இருக்கும், அதுதான் எல்லா வேதங்கள்லையுமே சொல்லுது. இப்போ அவங்க லைட்டாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே, ஒளி வந்து இன்னைக்கு அறிவியலின்படி ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகுது. அப்படின்னா 60 வினாடிக்கு 3 லட்சம் இன்ட்டு 60 அப்படின்னு போட்டிங்கன்னா 1,80,00,000 கிலோமீட்டர் ஒரு நிமிடத்திற்கு. இப்போ 60 இதை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு எத்தனை வேல்யூன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 10⁻⁹ வந்துடும். இப்போ இத்தனை 1 மணி நேரத்துக்கு அவங்க இத்தனை கோடி கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வராங்கன்னா, இவங்க எப்போ கிளம்புனாங்கன்னா ஆடி அமாவாசைக்கு கிளம்புனாங்க. ஆடி அமாவாசை, ஆவணி, புரட்டாசி, இப்போ 2 அமாவாசை 60 திதிகளுக்கு பக்கமாக இவங்க டிராவல் பண்ணி வந்திருக்காங்கன்னா ஒரு நிமிடத்துக்கே 1,80,00,000 கிலோமீட்டர். இத்தனை 60 திதிகள் இவங்க டிராவல் ஆகி வராங்கன்னா இந்த பித்ரு லோகங்கிறது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. பண்ண முடியாத தூரத்தில் இருக்காங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தவங்களுக்கு காட்டு பசி இருக்கும், கொஞ்சம் நஞ்ச பசி இல்லை. இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ சிறைச்சாலையில் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். முதல்ல அவங்கள பார்க்க வராங்க பார்த்தீங்களா, இதுவே அவங்களுக்கு அலாதி சந்தோஷத்தை கொடுக்கும். சிறையில் இருக்கிறவனுக்கு என்னை பார்க்க ஒருத்தன் வந்திருக்காயா, நீங்கள் கொண்டு போய் சாப்பாடு வச்சாலும் நீங்கள் டைரெக்டாக அவரை பார்த்து கொடுக்க முடியாது. இந்த வார்டன் வந்து இவங்க பேர் சொல்லி, கதிர்வேல் இங்கே வா, உனக்கு சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பேரை கூப்பிட்டுட்டாரு, 11ஆவது ஆளுக்கு அங்கே சாப்பாடு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார். நம்மளை தேடி ஒரு ஆத்மா கூட வரலையே. 2 தப்பு. 1, இவர் நல்லா இருந்தப்ப யாரையுமே போய் பார்த்துருந்துக்க மாட்டார், அதனாலதான் இவரை தேடி யாரும் வரல.
இன்னொன்று, இவரை யாருமே இப்போ கண்டுக்கல. இவர் பார்த்தாரு, ஆனால் நன்றி கடன் யாருமே திருப்பி செய்யல. அப்படின்னாலுமே இவருக்கு ஜெயிலில் இருக்கிறவருக்கு சாப்பாடு போய் சேராது. இதில் ஏதாவது ஒன்று தான் இப்போ இவங்களுக்கும் நடக்கும். இவங்க நம்மளை தேடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ எத்தனை பேர் இவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வச்சீங்க, எத்தனை பேர் இவங்களை வெறுங்கையா திருப்பி இதே லோகத்துக்கு அனுப்பிச்சிங்க. இப்படி திரும்பி இவங்க ரிட்டர்ன் போனாங்கன்னா தை அமாவாசைக்கு அவங்க ரிட்டர்ன் அங்கே போய் சேரணும். நீங்கள் சாப்பாடே வைக்கலைன்னா இவங்க அந்த பர்டிகுலர் டைமில் போய் அந்த டெஸ்டினேஷனை இவங்க ரீச் ஆக மாட்டாங்க. பித்ருலோகத்துக்கு போகலை அப்படின்னா யம தர்மராஜன் இவங்களுக்கு மீண்டும் தண்டனை கொடுப்பாங்க. இவங்களை மீண்டும் நடக்கிறதுக்கே திராணி இல்லாமல், அதுவும் வேதங்கள் எப்படி எழுதியிருக்குன்னா இவங்களை சாப்பாடு வச்சவங்களாம் சாப்பிட்டுட்டு வேகமாக நடப்பாங்களாம். இவங்க சாப்பாடே வைக்காதங்காட்டி இவங்க ரொம்ப தொய்வாக நடந்து போயிட்டு இருப்பாங்களாம். பின்னாடி இவங்களை திரும்பி பார்த்து நீ எல்லாம் பண்ணினதுக்கு தான் இப்படிலாம் அனுபவிக்கிறேன்னு ஏளனமாக பார்த்துட்டு திரும்பி அவங்க வேக வேகமாக போவாங்களாம். அப்போ அந்த ஆத்மா வந்து ரொம்ப மனசில் வலிச்சு வேதனைப்படுமா. அதை தான் பித்ரு சாபமாக ஜாதகத்தில் வந்து இப்போ கன்வெர்ட் ஆயிரும். இந்த பித்ரு சாபம் வராமல் இருக்கிறதுக்கு மாகாளய அமாவாசையில் திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுங்க. உங்கள் முன்னோர்களுக்கு எள்ளு தண்ணீர் நீங்கள் இறைக்கணும். நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க பேரை சொல்லி தர்ப்பயாமேன்னு 3 தடவை சொல்லி எள்ளு தண்ணீரை உங்கள் கையில் இப்படி இறைச்சிருங்க. இதுதான் நல்லது. நீங்கள் தெய்வத்துக்கு தண்ணி அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா இப்படி பண்ணுவீங்க, முன்னோர்களுக்கு அப்படின்னா இந்த வழியாக பண்ணுவீங்க, ரிஷிகளுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வழியாக நீங்கள் பண்ணுவீங்க. இந்த தர்ப்பணம் எதற்காக பண்ணுறோம்? இந்த மாகாளய அமாவாசையில் நான் தர்ப்பணம் கொடுத்துட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த முன்னோர்களுடைய மொத்த ஆசீர்வாதமும் அவங்க வச்சிருக்கிற மொத்த புண்ணியமும் என்னை வந்து சேரும். இதனால அடுத்த 15 நாளில் என் வாழ்க்கை டோட்டலாக இங்கே மாறும். இப்போ ஒரு விஷயம், புண்ணியம் ஃபுல்லாகவே வந்து சேரும்னு சொல்கிறீங்க. இப்போ முன்னோர்களோட அந்த புண்ணியம் மட்டும் இல்லை, அந்த பாவம்னு ஒரு விஷயமும் இருக்கும்ல. ஸோ அது என்ன கணக்கு? அவங்க என்னைக்கு பித்ரு லோகத்துக்கு போயிட்டாங்களோ அதுக்கு தான் அவங்களுக்கு தண்டனையே. இந்த பாவம்ங்கிறது ஒன்றே அவங்களுக்கு அப்போ இருக்காது. அவங்க புண்ணியம் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அந்த புண்ணியம்தான் நம்மக்கிட்ட வந்து சேரும். எப்படி தாத்தாவோட சொத்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருமோ, எங்கள் அப்பாவோட சொத்து அப்படியே எனக்கு வந்துருமோ, அதேமாரி அவங்க நான் தர்ப்பணம் மட்டும் கொடுத்தா போதும், அவங்க புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இப்போ நாமெல்லாம் புலம்பிட்டு இருப்போம், நான் என்னென்னவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், என் வாழ்க்கை இன்ச்சு கூட முன்னோக்கி போக மாட்டேங்குது. அப்போனா என்கிட்ட புண்ணியமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ புண்ணியம் இருந்தால் கடவுளோட பிளஸ்ஸிங் எனக்கு கிடைக்கும், ஏதாவது பிரபஞ்சத்திலேருந்து எனக்கு உதவி கிடைக்கும். எனக்கு எதுவுமே எல்லா கதவுமே பூட்டி இருக்குது அப்படின்னா இப்போ எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல புண்ணியம் வேணும். அதை என் முன்னோர்கள்ட்டிருந்து வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணிய நாள் மகாலய அமாவாசை. இதில் அன்னதானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க, கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க, தண்ணீர் தானம் பண்ணுங்க, விலங்குகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்க. சாப்பாடு போடுறதுனா உங்கள் சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைங்க. இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கர்ணன் இப்படி பண்ணியிருக்காரு. குருஷேத்திர போரில் கர்ணன் இறந்து அவர் சொர்க்கத்துக்கே போயிடுறாரு. அங்கே போய் அவருக்கு பசிக்குது, எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னு கேட்குறாரு. இப்போ வைரமும் பொண்ணும் தட்டு நிறைய வச்சிடறாங்க. கர்ணன் கேட்குறாரு, இதை எப்படி சாப்பிட்றது? நீ பூலோகத்தில் இருந்தப்போ இதை தான் தானமாக கொடுத்துருந்த, அதை தான் உன் அக்கௌண்ட்டில் இங்கே டெபாசிட் ஆகிருக்கு, நான் அன்னதானமே பண்ணலையா? நீ பண்ணலை. இருந்தாலும் அவருடைய நன்னடத்தின் அடிப்படையில் இப்போ யம தர்மராஜா அவருக்கு வந்து நான் உனக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், நீ மீண்டும் பூலோகத்துக்கு போ, 15 நாள் நீ அன்னதானம் பண்ணு, இங்கே நீ வா, உனக்கு எல்லாமே இங்கே நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. அந்த 15 நாள் தான் இந்த மகாலய பட்சம். இந்த 15 நாளும் இவர் ஆடு மாடு குதிரை எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் ஊருக்கே விருந்து வைக்கிறார். அவர் தான் ஏற்கனவே கர்ணனாச்சே கொடுக்கறது இல்லை, அதனால அன்னதான விருந்தே வைக்கிறார். இதை தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இதனுடைய சுருக்க அம்சமே கர்ணனுக்கே சொர்க்கத்தை கொடுத்த மகாலய அமாவாசை அவருக்கே கிடைச்சிச்சு. இதில் இன்னொரு மைனஸ் இருக்கு. கர்ணனுக்கே அவ்வளோ கொடைவள்ளலாக இருந்துமே அங்கே சாப்பாடு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பசிக்கு சாப்பாடு கிடைக்கல. அப்போ நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா உங்கள் முன்னோர்கள் அந்த சாப்பாட்டை எடுத்துக்குவாங்க. ஏதாவது குருவி, குரங்குகள், நாய் எந்த ரூபத்தில் வந்தாலும் நீங்கள் வச்ச உணவை அவங்க எடுத்துருவாங்க. உங்களுக்கு மரண படுக்கையில் மரணம் அப்படிங்கிறது வராது. இதனால் நான் காகைக்கு சாப்பாடு வைக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசாகி இந்த கட்டிலில் படுத்துட்டு ஒரு மரணம் வரும் இல்லையா, அப்படி வராது. மரணம் அப்படிங்கிறது நல்ல மரணமாக வந்து சேரும். அதை நீங்கள் கொண்டாடுற மாதிரியும் இருக்கும், வருத்தப்படுற மாதிரியே இருக்காது. ஒரே நிமிஷம் தான் உயிர் பிரிஞ்சிச்சு, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, வாழ்ந்த வரைக்கும் இன்னும் நல்லா வாழ்ந்தார், இவரோட இறுதி காலமும் இறுதி ஊர்வலமும் நல்லா இருந்துச்சு. சில பேர் வந்து அவங்களுடைய கல்லறை அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. எனக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது நான் வாழ்ந்த வரைக்கும் கரெக்டாக வாழ்ந்தேன், ஆனால் என்னுடைய இறுதியை
யார் என்ன செய்வாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு ஒரு பிளான் இல்லாம இருக்கும். அதனால நானே டிசைன் பண்ணிக்கிறேன், நானே டிசைன் பண்றேன் அப்படின்னு எனக்கு அந்த திட்டம் இருக்கு, எனக்கான இடம், எனக்கான கல்லறை, அதை நானே தயார் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்ப நடிகர் ராஜேஷ்குமார் இறந்தார் இல்லையா, அவர் அதை செஞ்சிருந்தார். உங்க அம்மாவுக்கு மனைவிக்கு எல்லாருக்கும் அவரே ரெடி பண்ணது, அதே இடத்துல அவருக்கும் செஞ்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக இதே மாதிரி, அதாவது என் மரணத்தை பத்தி பயம் இல்லாதவங்க அவங்களுக்கான கல்லறை அவங்களே ரெடி பண்ணுவாங்க. நானுமே சொல்றேன், உங்க பரம்பரைக்குன்னு ஒரு இடம் நிச்சயமாக இருக்கணும். அப்படி இருந்து நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த புண்ணியமும் அந்த மண்ணில் தான் இருக்கும். இப்போ அடுத்து என் தலைமுறையில யாரு வந்து என்னைய வணங்குறாங்கனாலும் அவங்களுக்கு நான் ஈஸியா என்னுடைய புண்ணியங்களை கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு படையல் வச்சு எனக்கு சாமி கும்பிடுறப்ப என்னுடைய மொத்த சக்தி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், யார் எனக்கு சாப்பாடு வைப்பாங்கன்னு தான் நான் காத்துட்டு இருக்க போறேங்க. அதுவே நடக்கிறப்ப அவங்களுக்கு நான் ஈஸியா தான தர்மம் பண்ணி கொடுத்துருவேன், அவங்க அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக அந்த திதி கொடுக்கறது, அவங்களுக்காக வந்து நம்ம மகாலய அமாவாசை இருக்கட்டும், அமாவாசையில் வந்து நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுலாம் வந்து ஒரு வருஷம் கடந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் உண்மையா? அடைப்பு எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது சரியாக ஒரு வருஷம் ஆகணும். அது என்ன திதியில் இறந்தாங்களோ அந்த திதியில் கொடுக்கணும். என்ன டேட்டுங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. அதையவே இந்த மாகாளிய பட்சம்ங்கிறது பிரேக் பண்ணுது. வழக்கமாக திதினா அந்த இறந்த திதியில் கொடுக்கணும். இந்த மாகாளய பட்சத்துக்கு மட்டும் அந்த விதி விலக்கு கிடையாது. முன்னோர்கள் யார் எப்போ இறந்துருந்தாலும் சரி எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்த ஒரே நாளில் திதி கொடுத்துட முடியும். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, நான் யாருக்கு வேணாலும் திதி கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து என் தாத்தா, என் வழி வந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். இப்போ உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நான் திதி கொடுக்க முடியாது. ஆனால் மாகாளய அமாவாசையில் இது முடியும். நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு ஹாஸ்டலில் சாப்பாடு போட்ட ஒருத்தர் வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு குடும்பம் இல்லை. நான் ஒரு தடவை திதி கொடுக்கும்போது நினச்சேன், நான் இப்படி இருக்கேன், நான் என் குடும்பத்துக்கு திதி கொடுத்தேன், ஆனால் அவருக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நான் நினச்சேன். பின்னாடி நான் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு தடவை நான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ இந்த தடவையுமே நான் மாகாளய பட்சத்தில் அவருக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த புண்ணியம் அவருக்கு போய் சேரும். அவரு சந்தோஷப்படும் போது அந்த பிளஸ்ஸிங் என்ன வந்து சேரும். இப்போ இந்த மாகாளய அமாவாசை முடிஞ்ச பிறகு என் வாழ்க்கை மறுபடியும் டோட்டலாக மாறும். ஏன்னா இப்போ எத்தனை பேருக்கு நான் பண்ணணும், அந்த பிளஸ்ஸிங் எல்லாம் என்னை வந்து சேரும்போது இப்போதான் என் வாழ்க்கையில ஒரு கர்மா மாற்றம் நடக்கும். கர்மா இங்கே கழிஞ்சு போயிருச்சு, இப்போ ரீபர்த் எடுப்பேன். இந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். நீங்க சொன்னதை வச்சு நிறைய பேருக்கு அவங்க வந்து திதி கொடுப்பாங்கன்னு நம்புறேன். அவங்க வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா நானும் அதை ஃபாலோ பண்ண போறேன். என் வாழ்க்கையும் மாறும் நம்புறேன். நிச்சயமா. நன்றி. கிழக்கு நமோ நமோ.